கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள், ஆங்கில மாதம் 18/4/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியில் செய்யும் சுக காரியங்கள் அனைத்தும் வெகு காலத்திற்கு நிலைத்திருக்க வேண்டிய காரியமாகவே அமையும். மேலும் சீமந்தம் செய்வதற்கும், வளைகாப்பு போன்ற நிகழ்வுகள் செய்வதற்கும், யாத்திரை செல்வதற்கும், உபநயனம், விவாகம், தேவ பிரதிஷ்டை செய்வதற்கும், சாந்தி செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த பஞ்சமி திதியில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெகு காலத்திற்கு நிலைத்திருக்கும். ஆகவே இந்த வெகுகாலம் நிலைத்திருக்கும் காரியங்கள் அனைத்தையும் செய்வதற்கு இந்த பஞ்சமி திதி உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இந்த மூலம் நட்சத்திரத்தில் நாமகரணம் செய்வதற்கும், விவாகம், சீமந்தம் சம்பந்தமான அனைத்து காரியங்கள் செய்வதற்கும், உபநயங்கள் செய்வதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது. இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும், விதை விதைப்பதற்கும், விதை நெல் அல்லது விதைகளை வாங்குவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது கடன்கள் இருந்தால் கடன்களை தீர்ப்பதற்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. ஆகவே இந்த மூலம் நட்சத்திர காலகட்டங்களில் மேற்கண்ட காரியங்களை செய்தீர்களானால் அது இன்று உகந்த நாளாக கருதப்படும். இன்றைய சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்த அளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும், விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கும் உகந்த நேரமாக இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் எதிர்பார்ப்பதை விட கொஞ்சம் அதிகமான லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, 10:30 மணி முதல் 11 மணி வரை. இன்று ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து, அதாவது புதிய தொழில் சார்ந்து நீங்கள் பேசும் பேச்சுக்கள், அதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீர்களானால் அதில் வெற்றி உண்டாவதாக அமைகிறது. மேலும் சுபகாரியம் சார்ந்து நீங்கள் பேசும் பேச்சுக்கள் அனைத்திலும் லாபம் தரும் நாளாகவும், மேலும் அது சக்சஸ் ஆவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அவை அனைத்தும் இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி பேசினீர்களானால் அது எதிர்பார்த்ததை விட அதிகமான நற்பலன்கள் கொடுப்பதற்கான சூழல் உருவாகும். இன்று ஏதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சனி பகவான். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில்
கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களில் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது நீங்கள் பேசும் பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது அவசியமாகிறது. நீங்கள் சொல்லும் சொற்களில் இருந்து சிலருக்கு மனசு நோகாமல் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா, வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்வர்கள் பேங்க்ல அப்ரோச் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்று அதை நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் நடத்துவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. மேலும் குடும்பத்திற்கு தேவையான சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். இந்த மேசராசி நேயர்களுக்கு, மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று வரவுக்கும் செலவுக்கும் சரியானபடி இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை, இந்த ஜென்மத்தாரையில் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களான தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி கையெழுத்து போடுவதோ, இவர் எனக்கு தெரியும் சொல்லி ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதோ தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வாய்மொழி வாக்குறுதி யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் உருவாகும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலகட்டங்களில். மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் திருமணம் சார்ந்து இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முற்றிலும் தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு பேசுனீங்கன்னா எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது கூலிங்கான பொருள் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஜென்ம நட்சத்திரம் நடக்கும் காலகட்டங்களில், சந்திரன் ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கும் காலகட்டங்களில் ஏதாவது கூலிங்கான பொருள் இன்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறு உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது வீசிங் சம்பந்தமான ஒரு மருத்துவ செலவுகளும் அல்லது ஏதாவது ரன்னிங் நோஸ் அல்லது ஒரு பக்கம் மூக்கு அடைச்சிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூலிங் சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்ர தாரை, இந்த பரம மைத்ர தாரையில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். இன்னைக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் முடிந்த அளவு டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. வாய்மொழி வாக்குறுதியை நம்பி கடன் கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கடனை கொடுத்தீங்கன்னா போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. பண்ணை தொழில் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இன்று ஏதாவது கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் புதிதாக ஒரு முயற்சி செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஃபண்ட் அல்லது லோன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு ஏதாவது பிளான் அப்ரூவல் அல்லது ஏதாவது ஒரு கார்பரேஷன்ல ஏதாவது அப்ரூவல் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கனாலும் அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அது உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக ஒரு நிலத்தை பார்த்து, ஒரு அபார்ட்மெண்ட்லயோ அல்லது நிலத்தையோ பார்த்து பேச்சுவார்த்தையின் மூலம் சில விலை படியாமல் இருப்பவர்கள் இந்த பரம மைத்திர தாரையில் போய் பேசினீர்களானால் எதிர்பார்த்த விலை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். இன்று வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் அமையும். ஏதாவது வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் சிலர் ஏதாவது குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும், புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை, இந்த மைத்திர தாரையில் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால்
எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து பிரிந்து இருப்பவர்கள் இன்று போய் நீங்கள் பேசினீர்களானால் ஒன்று கூடுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திர தாரையில். மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமையும். கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் எடுப்பதோ அல்லது வாங்கிய கடனை கட்டுவதோ அல்லது குழந்தைகள் பேரில் டெபாசிட் போடுவதோ அல்லது குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதோ அல்லது மனைவியின் பேரில் ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணுவதோ வாழ்க்கை துணையின் பேரில் டெபாசிட் பண்ணுவதோ பண்ணீங்கன்னா அது சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் அமையும். அப்படி நீங்க எதுவுமே செய்யாமட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் அமையும். என் கையில காசு இல்லை, நான் எப்படிங்க இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்றவங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். நீங்க அமைதியா ஒரு யாத்திராக்காரர்களுக்கு முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு அல்லது முதியோர் இல்லங்களுக்கு அல்லது ஏதாவது சிறப்பு குழந்தைகளுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் எதிர்பார்த்த சில கெட்ட பலன்கள் அனைத்தும் தீர்வதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திர தாரையில். இந்த மைத்திர தாரையில் பொறுத்தவரை தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது குழந்தை பேரில் மாற்றுவதோ அல்லது குழந்தை பேரில் உங்க வேற சொத்து மைனாரிட்டி சொத்து இருந்துச்சுன்னா அது உங்க பேரில் மாற்றுவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் நீங்கள் திருமணத்திற்கான ஏதாவது முயற்சி செய்வதற்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஏதாவது ஒரு நகைச்சீட்டு போட்டிருந்தீங்கன்னா இன்று அந்த நகைச்சீட்டு எல்லாம் மெச்சூரிட்டி ஆகி ஏதாவது ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழலும் அமையும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அதற்கு எதிர்வினையாக பேச வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அதாவது உங்கள் நண்பர்கள் கூட இன்று பகையாளியாக மாறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். உற்றார் உறவினரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் கண்ணியமாக பேசுவதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் சில பணி சுமை காரணமாக கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று திடீர் வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நண்பர்களிடத்தில் ஏதாவது உதவி கேட்டீங்கன்னா கேட்ட இடத்தில் கிடைப்பதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இன்று கனரக வாகனங்கள் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் தக்க ஓய்வுக்கு பின்பும் இயக்குவது அவசியமாகிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வதை தாரையில். மேலும் இன்று குடும்பத்தில் அதாவது குடும்ப உறுப்பினர்களிடம் அதாவது வாழ்க்கை துணையிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா குடும்பத்தில் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது உடல்நிலை இருந்தால் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த வதைத்தாரையில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சாதகத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவருக்கு ஒரு வாரிசு உருவாவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது
குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாகும். மேலும் ஏதாவது முதல்நிலை படிக்கும் மாணவர்கள் ஏதாவது அரியர்ஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அது இந்த நாளில் கிளியர் ஆவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது எக்ஸாம் இருந்தா கூட எக்ஸாம் கொஞ்சம் நல்லா படிச்சு அரியர்ஸ் இல்லாம பாஸ் ஆவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். அரசு சார்ந்து இன்று ஏதாவது வேலை வேண்டி விண்ணப்பம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இன்று விண்ணப்பிப்பவர்களுக்கு ஒரு விண்ணப்பங்கள் ரிஜெக்ட் ஆகாம பாஸ் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழல் அமையும். அதை சார்ந்து சில கையெழுத்து ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது ஒரு அரியர்ஸ் பணம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அந்த அரியர்ஸ் அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில் இந்த சாதகத்தாரையை பொறுத்தவரை நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அதில் வெற்றி உறுதியாகிறது. கடகராசி மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் கேது பகவான் செஞ்சிருப்பதாலும் இன்று வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா பேங்க்ல கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த தொகையை விட குறைவாக கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்து உறுப்பினர்களுக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அமையும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது சில எதிர்பார்த்த நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த ஒரு நிலம் என்று விற்பதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த கமிஷன் தொகை வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையை பொறுத்தவரை முடிந்தளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. வீண் அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது தெரியாத நபர்களிடம் ஏதாவது போன் வந்துச்சுன்னா அல்லது தெரியாத நபர்களிடம் ஏதாவது பழகுவதை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. அவர்களால் சில பொருள்கள் இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். ஏன்னா இன்னைக்குதான் இந்த பிரத்யோகை தாரை நடக்கும் காலகட்டங்களில் தான் ஏதாவது உங்களுக்கு போன் வரும், லோன் வாங்கி தரேன், வேற ஏதாவது ஒரு கவர்ச்சிகரமான பேச்செல்லாம் பேசுவாங்க. அதை நம்பி நீங்க ஏமாந்தீங்கன்னா உங்க அமௌண்ட் பறிபோவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த பிரத்யோக தாரையில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து செல்பவர்கள் ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கொஞ்சம் நிதானத்துடனும் பாதுகாப்புடனும் செல்வது அவசியமாகிறது. அப்படி இல்லாட்டி செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை எதிர்வினை பேச்சுகளும் பேசுவதையும் கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா அது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சேமதாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கீங்களா இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் ஏதாவது ஒரு
முக்கியமான ஒரு விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அவர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஒரு குருமாரை சந்திக்க வேண்டிய ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க. அந்த குருமாரை இன்று சந்தித்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். மேலும் நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேம தாரையில். மேலும் ஏதாவது இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த சேமதாரையில் கடனை கட்டினீங்கன்னா கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழலும், மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழலும், அதற்கான வசதி வாய்ப்புகள் வர வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த சேமதாரையில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களை, கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், மேலும் 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதாலும் இன்று நீங்கள் குழந்தைகள் சார்ந்து எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் முடிவில் வெற்றி பெறும் நாளாக இன்று அமையும். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. ஏதாவது வாரிசு வேண்டி மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள், சில நற்செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து தொழில் சார்ந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய புகழ் அந்தஸ்து உயர்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீங்கள் சொல்லும் சொற்களையும் பேசும் பேச்சுக்களையும் உறவினர்கள் ரசிக்கும்படியான ஒரு சூழல் இன்று உருவாகும். வீட்டில் ஏதாவது முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. இருந்தாலும் இன்று நீங்கள் பயணம் செய்யும் போது கொஞ்சம் பயணத்தில் நிதானமாக பயணம் செய்வது அவசியமாகிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த விபத்து தாரை பொறுத்தவரை முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. மேலும் இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த சில லாபத்தொகை வருவதற்கான சூழல் மிகவும் குறைவாக இருக்கிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். ஏதாவது நீச்சல் குளத்துல நீச்சல் பயிற்சி எடுப்பவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி நீச்சல் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. இந்த டிரைவிங் ஸ்கூல்ல டிரைவிங் கத்துக்கிறவங்க, ஹார்ஸ் ரைடிங் போறவங்க, இவர்கள் எல்லாமே கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயிற்சி எடுப்பது அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது எந்த தொழில் செய்தாலும் தொழில் சார்ந்து நீங்கள் பயன்படுத்தும் கருவிகள் அனைத்திலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனக்குறைவு இல்லாமல் பயன்படுத்துவது அவசியமாகிறது இந்த விபத்து தாரையில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த விபத்து தாரையை பொறுத்தவரை எந்த வேலை செய்தாலும் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சம்பத்து தாரையில் அதாவது சம்பாதியத்துக்கு வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. ஏதாவது ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டீங்க, இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணும்போது சில பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க, ஜவுளி பிசினஸ் எல்லாம் பண்றவங்க, வெளியூர் வெளிநாட்டிலிருந்து பழைய பாக்கிகள் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால்
கண்டிப்பாக எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. அதை சார்ந்து நகை புடவைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழலும், அதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இன்று அமையும். இந்த ரியல் எஸ்டேட் சேர்வங்களுக்கு எதிர்பார்த்த சில கமிஷன் தொகை வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு அபார்ட்மெண்ட் விற்காமல் இருந்தா இன்று அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி அட்வான்ஸ் தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது வாடகை பணம் குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இன்று ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தொகை ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். இந்த சம்பத்து தாரையில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு, ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில், ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்த வீடு சார்ந்து நிலம் சார்ந்து எதிர்பார்த்த சில வருமானங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு பழைய பாக்கியதா இருந்தா கண்டிப்பாக வசூலாவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது தாயாரின் பேர்ல ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. ஏதாவது மனைவி வழியில் மாமியார் மூலம் ஏதாவது சொத்துக்கள் இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவும் இன்று அமையும். இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. இந்த வண்டி வாகனம் மூலம் சில எதிர்பார்த்த லாபத்தொகை கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை, இந்த ஜென்மத்தாரையில் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுப்பதில் சில குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு நீங்கள் செய்யும் காரியங்களில் மற்றவர்களுக்கு சில பிரச்சனைகள் உருவதற்கான ஒரு சூழல் அமையும். முடிந்தளவு மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நீங்க செய்யும் காரியங்கள் ரொட்டீனா நீங்க செய்யும் காரியங்களை செய்தீர்களானால் அதில் இன்று வெற்றி பெறும் நாளாக அமையும். இன்று யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் திருமணம் சார்ந்த இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்திலும் பாதகமான பலன் இருப்பதாகவே அறியப்படுகிறது. அப்படி நீங்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தீங்கன்னா அது நிறைவேறுவதில் கொஞ்சம் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு கூலிங்கான பொருள் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத கூலிங் சம்பந்தமான சில நோய்கள் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் அல்லது வேற ஏதாவது கொஞ்சம் ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை, இந்த பரம மைத்திர தாரையை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமையும். திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதை சார்ந்து சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக ஒரு வீடு பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து ஃபண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அட்வான்ஸ் கொடுத்திருப்பீங்க, நிலம் கரையம் ஆகாமல் தள்ளி கொண்டே போய் கொண்டிருக்கும், ஏதாவது பேப்பர்ஸ் டாக்குமெண்டேஷன் சில பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு போய் நீங்க இந்த பரம மைத்திர தாரையில் ஏதாவது நீங்க உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அதற்கான சில பிரச்சனைகள் தீர்வு வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த வீடு கட்ட முயற்சி செய்பவர்களுக்கு ஏதாவது பிளான் அப்ரூவல் லேண்ட் அப்ரூவல் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து லோன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த பரம மைத்திர தாரையில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் பக்காவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க.
இல்லைன்னா கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாக இருக்கிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். மேலும் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்வோருக்கு, கால்நடைகள் மூலம் பண்ணை தொழில் செய்வோருக்கும் கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. சிலர் ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளுபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் குடும்பத்துடன் சிலர் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும், ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும், உங்கள் ராசியிலேயே கேது பகவான் செஞ்சிருப்பதாலும், மேலும் இன்று நீங்கள் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் உத்வேகத்துடன் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை நீங்கள் முதலீடு செய்யும் அமௌண்டில் இருந்து எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். தொழிலை புதிய யுக்திகளை கையாண்டு புதிய வாடிக்கையாளரை கவர வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகள் பெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். யாரும் முடிக்க முடியாத சில வேலைகளை இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் முடிக்க வேண்டிய ஒரு சூழலும் அமையும். மொத்தத்துல இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை ஒரு 50% காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் நடைபெறுவதற்கான சூழலும், அந்த தடை தாமதங்களை நாம் எப்படி அதை நம்மளுடைய மதிநுட்பத்தால் வெல்கிறோம் என்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். இந்த மைத்திரத்தாரையில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும், 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளும், இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும், நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் வரன் தள்ளிக்கொண்டே போயிருப்பவர்களும் இந்த மைத்திரத்தாரையில் நீங்கள் போய் அதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது குடும்ப பார்ட்னருக்கு, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை துணைவிக்கு நமக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பரம மைத்திரத்தாரையில் நீங்க போய் பேசுனீங்கன்னா இந்த மைத்திரத்தாரையில் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமைகிறது. அப்படி சுப விரய செலவுகள் செய்யாமல் இருந்தீர்களானால் அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். ஏதாவது கருணை இல்லங்களுக்கு அல்லது ஏதாவது முதியோர் இல்லங்களுக்கு அல்லது ஏதாவது கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திரத்தாரையில். மேலும் இன்று ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திரத்தாரையில். மேலும் அது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த வதைத்தாரையை பொறுத்தவரை யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் கண்ணியமுடனும் பேசுவது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது ஒரு பத்தவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா அது வம்பு சண்டையில் முடிவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை நீண்ட நாட்களாக நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க போய் ஏதாவது பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகள் உருவாவதற்கான ஒரு சூழல் உருவாகும். யார் எது பேசினாலும் நீங்க கம்மன் இருந்தீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லாம என்று முடிவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. அவர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில். இன்று ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை
வாழ்க்கை துணைவியிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்வது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது வாக்குவாதம் பண்ணீங்கன்னா 3ஆம் நபர் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். முடிந்த அளவு யாரிடம் பேசும்போது, அதாவது வாழ்க்கை துணையிடம், குடும்ப உறுப்பினர்கள் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. வீட்டுல ஏதாவது கருவுற்ற பெண்களும் வயதில் முதிர்ந்தவர்களும் வேற இருந்தவர்களால் உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதை தாரையில். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பழைய பாக்கி அமௌண்ட் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக அரசு சார்ந்து ஏதாவது ஒரு அரியர்ஸ் பணம் அல்லது டெண்டர் போட்டு அதுல வேலை முடித்து அதாவது ரிட்டர்ன்ஸ் அதாவது வர வேண்டிய பணம் இருந்தா கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமையும். அரசு சார்ந்து ஏதாவது உதவித்தொகை கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் இன்று நீங்கள் விண்ணப்பம் செய்தாலும் அல்லது ஏதாவது ஒரு முயற்சி செய்தீர்களானால் எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. குழந்தைகளை பொறுத்தவரை இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. இந்த பிஜி படிக்கும் மாணவர்கள் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் அரசு சார்ந்து ஏதாவது வேலை வேண்டி விண்ணப்பம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. அதாவது வேலையில ஏதாவது இடமாற்றம், சொந்த ஊருக்கு இடமாற்ற வேண்டி கவுன்சிலிங்க்கு சிலர் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும். மூத்த அதிகாரிகள் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழலும், அது கிடைப்பதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து ஏதாவது ஒப்பந்தங்களில் கையெழுத்தாக வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள், வேண்டுதல்கள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இந்த சாதகத்தாரையில் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படி நீங்கள் செய்யும் பரிகாரங்கள், வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று எதிர்பார்த்த சில குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். இந்த சாதகத்தாரையை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. குடும்பத்துடன் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமைகிறது. வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்த்த லாபங்கள் குறைவாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. மேலும் சிலர் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. நீங்கள் எதிர்பார்த்து முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் உள்ளது. மேலும் இன்று ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது சில வீண் விரய செலவுகள், உடல்நலம் கருதி சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமையும். அரசு சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியானபடி இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். எதிர்பார்த்த லாபங்களை விட குறைவாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தால் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சிலருக்கு ஏதாவது வீண் அலைச்சல்கள், இன்று பிரத்யேகத்தாரை ஆக்டிவேட் ஆகும். சிலருக்கு ஏதாவது வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. முடிந்த அளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல்களும் தேவையில்லாத மன உளைச்சல்களும் ஆரோக்கியம் சார்ந்து சில செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். முடிந்த அளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகும் போது கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. ஏதாவது வெளி வட்டாரங்களில் தெரியாத நபர் ஏதாவது பேசினாங்கன்னா அவர்களிடம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை
பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. அவர்கள் மூலம் சில பொருள் இழப்பு வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். இந்த பிரத்யேகத்தாரை நடக்கும் காலகட்டங்களில் தான் போன்ல இருந்து மெசேஜ் எல்லாம் வரும், உங்களுக்கு அவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு, இது கிரெடிட் ஆயிருக்கு, நீங்க இது பண்ணீங்கன்னா அது அமௌண்ட் உங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யேகத்தாரையில். மேலும் இன்று ஏதாவது தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது மறந்து வச்சிருவீங்க, அதை வச்சுட்டு அதை தொலைவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். எந்த பொருளை எங்க வச்சீங்கன்னு கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கீங்க, இல்லாட்டி அது மிஸ் ஆவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும் இந்த பிரத்யேகத்தாரையில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இந்த பிரத்யேகத்தாரையை பொறுத்தவரை ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக ஏதாவது பேசினீங்கன்னா தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அமையும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை ஆக்டிவேட் ஆகும். இந்த சேமதாரையை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாக அமைகிறது. இந்த சேமதாரையில் வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு போய் கடனை கட்டிட்டீங்கன்னா அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரன் அமைவதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக நண்பர்களிடம் ஏதாவது உதவி கேட்டிருப்பீங்க, அந்த உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகையும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த சேமதாரையில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி உறுதியாகிறது. விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் கேது பகவான் செஞ்சிருப்பதாலும் இன்று தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மேலும் ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயணங்கள் மேற்கொள்வது அவசியமாகிறது. மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் வேண்டி பயணம் செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடன் செய்வதும் அவசியமாகிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இழுபறியில் இருப்பவர்கள் இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அதை சார்ந்து சுப விரய செலவுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. மேலும் கூட்டு தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் ஏதாவது தந்தையாரின் மூலம் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உங்களுடைய ஏதாவது தந்தையாரின் மூதாதையர்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா அவர்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அது உங்க பங்காளிகள் வழியில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்ப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. அனுசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயணம் செய்வது அவசியமாகிறது. முடிந்த அளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது நீச்சல் குளத்துல நீச்சல் பயிற்சி எடுப்பவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி நீச்சல் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது ஹார்ஸ் ரைடிங் குதிரை பயிற்சி எடுப்பவர்களும் அல்லது ஏதாவது தற்காப்பு பயிற்சி எடுப்பவர்களும் அல்லது ஏதாவது ஒரு
டிரைவிங் ஸ்கூல்ல ட்ரைனிங் எடுப்பவர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் நிதானத்துடன் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது. அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. விளையாட்டு துறையில் இருப்பவர்கள் கிரவுண்ட்ல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்துடன் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது. இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரை ஆக்டிவேட் ஆகும்போது. விவசாயிகளை பொறுத்தவரை சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் எதிர்பார்த்த சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். எதிர்பார்த்த லாபங்கள் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. மேலும் இன்று நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் தொழில் சார்ந்து பயன்படுத்தும் கருவிகள் மூலம் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. ஆகவே நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் தொழில் சார்ந்த கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாதுகாப்பு நலம் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து சுபவிரய செலவுகள் அதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் தொழிலில் புதிய தொழிலில் முதலீடு செய்வதற்கும் புதிய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது குத்தகை பணம் வாடகை பணம் அல்லது வெளியூரிலிருந்து வர வேண்டிய பழைய பாகிகள் எல்லாமே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்னும் நீங்க சும்மா இருந்தா கூட உங்களுக்கு வருமானம் தரும் நாளாக இன்று அமையும். இந்த சம்பத்து தாரையில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் கூட்டு தொழிலை பொறுத்தவரை உங்களோட பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் நிதானமா பழகுவது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. ஏதாவது ஒரு தொழில் முக்கிய தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது கலந்தோசித்து ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய நீண்ட நாட்களாக அதாவது வசூலாகாமல் இருந்த அமௌண்ட் இன்று வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதோ அல்லது மருத்துவம் சார்ந்து சில செலவுகள் செய்வதோ வண்டி வாகனங்கள் மூலம் சிறு சிறு செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது எதிர்பார்த்த சில தொகை கிடைப்பதில் தரை தாமதங்களா இருந்தாலும் முடிவில் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை வரவுக்கும் செலவுக்கும் சரியானபடி இருப்பதற்கான ஒரு சூழல் அமையும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஜென்மம் நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஜென்மத்தாரை இன்று ஆக்டிவேட் ஆகும். இந்த ஜென்மத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்களும் சிறு குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா புத்திகாரகன் சந்திரன் ஜென்ம நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் சில முடிவுகள் எடுப்பதில் குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம தாரையில். மேலும் இன்று யாருக்காவது ஒரு சூரிட்டி கையெழுத்து போடுவதோ அல்லது இன்று ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ கொஞ்சம் யோசித்து செய்வது அவசியமாகிறது. அது பிற்காலத்தில் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். இந்த கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதால் முடிந்தளவு முற்றிலும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க கொடுத்தாலும் கொடுத்த பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாக இருக்கிறது. வாங்கினாலும் இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டங்களில் வாங்கினாலும் திருப்பி கட்டுவதில் சிறு சிறு சிரமங்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சில கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் விடவே குறைவாகவே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. அதாவது திருமணம் சார்ந்து முக்கிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கூலிங்கான பொருள் ஏதாவது இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா
தேவையில்லாத சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் அல்லது ஏதாவது ஒரு சளி தொந்தரவு, வீசிங் தொந்தரவு வருவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது ஜென்ம நட்சத்திரம் சந்திர பகவான் ஜென்ம நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் ஒரு கூலிங்கான கிரகம். அது இந்த கூலிங்கான கிரகம் இருக்கும்போது நீங்க ஏதாவது கூலிங்கான பொருள் சாப்பிட்டீங்கன்னா அதை சார்ந்து சில உபதைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இழுபறியில் இருப்பவர்கள் இன்று நல்ல இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதை சார்ந்து பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும், தேடி குறிப்பதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வாரிசு வேண்டி இருப்பவர்கள் இன்று அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும், இன்று ஏதாவது வளைகாப்பு நடத்துவதற்காக ஒரு தேதி குறிப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு ஏதாவது ஃபண்ட் இல்லாம நின்று போயிருக்கும், இன்னைக்கு போய் ஏதாவது ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா கேட்ட இடத்தில் அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அதை சார்ந்த இந்த வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது பாதியில் நின்று போன கிரைய வேலைகள் ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்திருப்பீங்க, பேப்பர்ஸ் எல்லாம் டாக்குமெண்டேஷன் எல்லாம் இன்வாலிடா இருக்கும், அது இன்னைக்கு நீங்க போய் பேசுனீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் முடிவதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து கிரயம் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் இந்த பரம மைத்திர தாரையில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்பவர்கள் ஏதாவது பிளான் அப்ரூவல், லோன் ஏதாவது கேட்கறதுக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரம மைத்திர தாரையில். மேலும் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. இன்னைக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் முடிந்த அளவு பக்கவா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. வாய்மொழி வாக்குறுதியை நம்பி கடனை கொடுத்தீங்கன்னா போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழல் மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை ஒரு 50% காரியங்கள் மட்டுமே வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழலும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் நீண்ட நாட்களாக வரன் வேண்டி இருப்பவர்களும் இன்று ஏதாவது நீங்கள் திருமணத்திற்காக முயற்சி செய்தீர்களானால் இந்த மைத்திரத்தாரையில் திருமணத்திற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அதை சார்ந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் 2ஆம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது இந்த மைத்திரத்தாரையில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது முடிந்த அளவு யாருக்காவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கோ அல்லது கருணை இல்லங்களுக்கோ முதியோர் இல்லங்களுக்கோ இன்று ஏதாவது உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்தளவு சிறப்பு குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீங்கள் முடிந்தளவு ஏதாவது சிறு உதவி செய்தீர்களானால் அது உங்களுக்கு மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். மேலும் இந்த மைத்திரத்தாரையை பொறுத்தவரை தான தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் அனைத்தும் உங்கள் குடும்பத்தினருக்கு ஒரு புண்ணியம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று அவர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இன்று தொழில் சார்ந்த உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியில் இருந்து 9ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்திலும் லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வாரிசு வேண்டி ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்வதற்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் ஏதாவது செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. ஏதாவது குழந்தைகள் பேர்ல பிக்சட் டெபாசிட்டோ அல்லது குழந்தைகளுக்கு சுபவரைய செலவு, ஸ்கூல் ஃபீஸ் அல்லது புக்ஸ் ஏதாவது வாங்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமைகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. திருமணம் சார்ந்து நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுறீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகளை உங்களை தேடி வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் இன்று ஏதாவது ஒரு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க வெளியூர் பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமைந்தால் அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். முடிந்தளவு இன்று வீண் விரைய, அதாவது இன்னைக்கு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். இந்த வதைத்தாரையில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. நண்பர்களோட ஏதாவது வெளியூர் செல்வது அல்லது டூர் போவது இருந்தா உங்க பர்சுல இருக்கிற அமௌண்ட் தான் காலி ஆவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது கனரக வாகனங்கள் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவது அவசியமாகிறது. தக்க ஓய்வுக்கு பின்பு இந்த பணிகளை செய்வது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் எதிர்வினையாக பேசினார்களால நீங்க அமைதியாக சென்றீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டி தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். குடும்பத்தில் ஏதாவது வயது முதிர்ந்தவர்களும் அல்லது கருவுற்ற பெண்களும் ஏதாவது இருந்தார்களானால் உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதைத்தாரையில். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. வெளியாரிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது நீங்கள் ஏதாவது குலதெய்வம் சார்ந்து எடுக்கும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா இன்று குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செஞ்சீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. வாரிசு நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் மிகவும் ஒரு அந்யோன்யமாக எதிர்பார்த்த சில பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக பிரிந்து இருந்த தம்பதிகள் இன்னைக்கு போய் ஏதாவது பேசி சமாதான பேச்சு பேசுனீங்கன்னா இன்று அதற்கான ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது அரசு வேலை வேண்டி விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது நீண்ட நாட்களாக முன்பு விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேலும் ஏதாவது இன்னைக்கு ஏதாவது இடமாற்றம் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கும் இன்று விண்ணப்பிப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். சிலர் ஏதாவது இடமாற்றம் வேண்டி கவுன்சிலிங் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் ஆவதற்கான ஒரு சூழலும் அதை சார்ந்து ஏதாவது கையெழுத்து ஆவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். ஏதாவது சமையல் கான்ட்ராக்ட் ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதை சார்ந்து ஒரு கணிசமான ஒரு தொகை லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நிலுவையில் ஏதாவது அரியர்ஸ் பணம் அரசு சார்ந்த அரியர்ஸ் பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்னைக்கு நீங்க முயற்சி செய்தீர்களானால் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமையும். ஏதாவது அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாக்கும் இந்த சாதகத்தாரையில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியில் இருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் கொஞ்சம் ஏதாவது தொழில் சார்ந்து சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஏதாவது சமாதான பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண்பது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. ஏதாவது வம்பு வழக்கு ஏதாவது தேவையில்லாத பேச்சு பேசுனீங்கன்னா அது வம்பு வழக்குகள் மாறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முக்கியமா ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் கையில வச்சிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கீங்க. அது தொலைந்து போவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்வது இன்று ஏதாவது லோன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் இன்று உருவாகும். வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது
புதிய வண்டி வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு பேங்க்ல லோன் அப்ரோச் பண்ணீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்யறவங்களுக்கு இன்று பேங்க்ல ஏதாவது அப்ரோச் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த சில நற்காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் உருவாகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை, அதாவது நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்த அளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள், அதை சார்ந்து மன உளைச்சல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அவர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத ஏதாவது உங்களை கவர்வதற்கான சில பேச்சுகள் பேசுவதற்கான ஒரு சூழலும் அமையும். அவர்கள் மூலம் சில பொருள்கள் இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் பணி சுமைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பழகும் போது கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத உங்களுடைய பர்சனல் விஷயங்களை கலந்தோசிக்காமல் இருப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமையும். தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுறீங்கன்னா களத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில். மேலும் மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்று பேச்சுவார்த்தையின் மூலம் நீங்க பேசினீங்கன்னா மட்டுமே அது தீர்வு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரை ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த சேமம் என்றால் நலம் என்ற அர்த்தம். இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து மாப்பிளை பார்க்கும் படலம், பெண் பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவர் அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழல் அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். மேலும் ஏதாவது ஒரு முக்கிய நபரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இன்று உருவாகும். அவர்கள் மூலம் உங்களுக்கு சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். இன்று இந்த சேமதாரையில் வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. கையில் ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று வாங்கிய கடனை கட்டினீர்களானால் கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழலும், அதற்கான வசதி வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழலும் இன்று அமைகிறது. இன்று இசை, நாட்டியம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவர்கள் ஏதாவது அரங்கேற்றம் செய்வதற்கு இந்த சேமதாரை உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது. மேலும் இன்று நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த சாதகத்தாரையில் இந்த சேமதாரையில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதி ஆகிறது. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் கேது பகவான் செஞ்சிருப்பதாலும், திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் சில இடர்பாடுகள் இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாதிரி எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது கணவன் மனைவியிடம் சிறு பிரச்சனைகள் இருந்தால் அது இன்று உங்களுக்கு பேச்சுவார்த்தையின் மூலம் முடிவு காண்பதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. மனைவியின் மூலம் ஏதாவது நீங்கள் ஏதாவது தொழில் செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தந்தையார் மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது வருமானம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக எதிர்பார்த்ததை விட அதிகமாக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக சொல்லலாம்.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அத்தியாவசிய பயணங்கள் மட்டுமே செய்ய வேண்டும். ஏதாவது தேவையில்லாத பயணங்கள் செய்தீர்களானால் வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். முடிந்த அளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படி பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து பயணம் செய்வது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நண்பனிடத்தை கேட்ட இடத்தில் சில உதவிகள் கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் இன்று நீங்கள் எந்த வேலை செய்தாலும் எந்த தொழில் செய்தாலும் தொழில் சார்ந்து சில கருவிகளை பயன்படுத்தும் போது அந்த கருவிகள் மூலம் சிலருக்கு சில உபதைகள் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். அந்த கருவிகளை கொஞ்சம் பார்த்து நிதானமாக பயன்படுத்திக் கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு போனீங்கன்னா கூட எதிர்பார்த்த பொருள், குவாலிட்டியான பொருள் கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஒரு வேலையை ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இன்னைக்கு முடிப்பதற்காக வச்சிருப்பீங்க. அந்த வேலை இன்று நிறைவேறுவதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழல் இன்று அமையும். மேலும் ஏதாவது நீச்சல் குளத்துல நீச்சல் பயிற்சி எடுப்போம், ஹார்ஸ் ரைடிங் எடுப்பவர்களும் அல்லது டிரைவிங் ஸ்கூல்ல டிரைவிங் கத்துக்கிறவங்களும் கொஞ்சம் பாதுகாப்புக்காக பயணங்கள் பாதுகாப்பாக செய்வது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்துடன், விளையாட்டு வீரர்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது, அதாவது மருந்தடிக்கிற மிஷின், டிராக்டர், ட்ரில்லர் போன்ற விவசாய கருவிகளை, பம்பு செட்டு போன்றவற்றை விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. இந்த விவசாய கருவிகள் மூலம் எதிர்பாராத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் இன்று உருவாகும். கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. வளர்ப்பு பிரயாணிகளால் சிலருக்கு சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விபத்து தாரையில். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையை பொறுத்தவரை சம்பாதியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழலும் அமையும். பழைய பாகிகள் எல்லாமே வசூலாவதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பவர்கள் இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழலும், அதை சார்ந்து ஜுவல்ஸ், புடவைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழலும், அதை சார்ந்து சுப விரய செலவுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழலும் இன்று அமைகிறது. ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த சில நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான ஒரு சூழல் இன்று அமைகிறது. நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து வாடகை பணம், குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழலும் இன்று அமைகிறது. மொத்தத்துல இந்த எந்த தொழில் செய்தாலும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்களும் எதிர்பார்த்த தொழிலில் லாபங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த சம்பத்து தாரையில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்தநாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இன்று புனித வெள்ளி. ஆகவே இன்று எல்லோரையும் நாம் வணங்கி கடவுளை வணங்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.